பைபிள்ல பல இடங்கள்ல வானதூதர்கள் வந்து காட்சி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம், மனிதர்கள் கிட்ட பேசியதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு இடத்துல கூட வானதூதர் வந்து ஒரு மனிதரை வாழ்த்தியதாக பதிவு செய்யப்படவில்லை. ஒரே இடத்துல மட்டும் அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் வானதூதர் வந்து மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது மட்டும்தான் அருள் நிறைந்தவரே அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்றாரு. இதற்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவர்கள் அருள் நிறைந்தவர்கள், இதன் பிறகும் அவர்கள் அருள் நிறைந்தவர்கள் அப்படின்னா கடவுள் தன்னுடைய காரியத்துக்காக, உலகத்தினுடைய மீட்பிற்காக அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து அவர் தனக்கான ஒரு கருவியாக அன்னை மரியாளை மாற்றினார். ஆனா அவங்களோட அனுமதி இல்லாம அதை செய்யற, அவங்க அனுமதியோட தான் அதை செஞ்சாரு. அன்னை மரியாள் அதற்கு முழுமையாக ஒத்துழைச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வான தூதரே வந்து அருள் நிறைந்தவரே அப்படின்னு சொன்னது பைபிள்ல ஒரே இடம்தான், அது அன்னை மரியாள் கிட்ட மட்டும்தான்.